தலைக்கேறுற பொன் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னலும் மாத்துற அந்தரமாக்குற என்னதும் காட்டுற வண்டா சுத்தும் காத்து என்ன ரெண்டா உடைக்குது சும்மா நின்ன காதல் உள்ள நண்டா தொடக்குது. ஸோ ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டர்க்கி இஸ்தான்புல்ல இருக்கோம். அண்ட் கேஎஃப்சி போல இப்போ கேஎஃப்சி பின்னாடி கேஎஃப்சி போகிறோன்னு வச்சுக்காதீங்க. ஐம் கோயிங் டு ஒன் பிளேஸ் கால் பிரியாணி பேலஸ். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் போகணுன்னு ஐடியா எதுவுமே கிடையாது, எதுவுமே ஒரு பிளான் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த போக நாங்கள் பாஸ் பண்ணோம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. பட் தட் டைம் பிரியாணி பேலஸ் ஒன்று பார்த்தேன். பிரியாணியா? ஐயோ, பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுது. நான் இங்கே டர்க்கி வந்து 15 days ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து அங்கேயும் பிரியாணி சாப்பிடல. ஸோ அந்த ரைஸ் அந்த வாசம், அந்த பாஸ்மதி வாசம் தேடுது. ஸோ ஆக்சுவலி நான் கூட பரவாயில்ல, தம்பி எதுவுமே சாப்பிட மாட்டான். கபாபை காட்டினா டேய் ஏன்டா இதே காட்டுறீங்கன்னு ஒரு ரூபாய் கூட வைக்க மாட்டான். ஸோ அதனால் எனக்காகன்றதை விட நான் பரவாயில்ல. லைக் I am open to all sorts of food, all kind of food. I love food. நான் சாப்பிட்ருவேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் அவனால் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி அவனுக்காக தான் போகிறேன். பிரியாணி பேலஸ் இங்கே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see. பிரியாணி பேலஸ் இந்த இடம் பச்சு பார்த்துக்கோங்க. அழகான இடங்க, அழகான இடம். எல்லாரும் இஸ்தான்புலுக்கு எதுக்கு வருவாங்கன்னா இந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். வாங்க நம்ம உள்ளே போகலாம், உள்ளே போய் ரசிக்கலாம். பிரியாணி பேலஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். போடு ஐயா, என்ன பிரியாணி மேலே இதெல்லாம் வச்சுருக்காங்க. பிரியாணி பேலஸ் ரெஸ்டாரண்ட் மேலே வந்து உட்காந்தாச்சு. பியூட்டிஃபுல் பிளேஸ். மேலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்தியன் லுக் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் அவுட்லாம் கொடுத்து லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்து ஹிந்தி பாட்டெலாம் ஓடுது. மெனு கொடுத்துட்டாங்க. வந்தவொன்னே அழகாக இங்கிலீஷ் பேசுகிறத ஒரு ஆள் இருக்காங்க. இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பீஃப் சமோசா வச்சுருக்காங்க, சீஸ் சமோசா, பொட்டேட்டோ சமோசா, சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல், ஃப்ரைடு சிக்கன் 65 இல்லையா, பக்கோரா இருக்குது. பக்கோரா க்ரீன் சாலட். எனக்கு இப்போ இங்கே வந்து எதுவுமே வந்து ஒன்லி இந்தியன் மேட்ரு அதாவது மட்டும் நான் சாப்பிட்ணும். இங்கே இந்தியன் லென்டில் சூப், ஸ்வீட் கார்ன் சூப், சிக்கன் கார்ன் சூப் சீ ஃபுட், லேம் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ஷ்ரிம்ப் பிரியாணி, எக் பிரியாணி. கேட்கும் போதே நல்லா இருக்குது பிரியாணி. மட்டன் மசாலா, மட்டன் குருமா. சவுத்துலேருந்து ஏதாவது ஒன்றாவது இருக்கா? பட்டர் சிக்கன், சிக்கன் டிக்கா மசாலா, சிக்கன் குருமா, 65 ஃப்ரைடு சிக்கன் க்யூப்ஸு குக்ட் இன் லிட்டில் ஸ்பைசி சாஸா. இதை பார்த்தா உங்களுக்கு சிக்கன் 65 வேறு தெரியுது. பரவாயில்ல. ஐ மீன் எதுவுமே கிடைக்காத இடத்துல இது கிடைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ சிக்கன் 65 எப்படி இருந்தால் என்ன? ஓகே, அவங்க எந்த பிரியாணியை போட்டு அவங்க ரைஸ் செய்கிறாங்கன்னு கேட்டு அந்த பிரியாணி வாங்கலாம். பிகாஸ் இதில் மசாலா மேலே வச்சுருக்கானுங்க. தனித்தனியாக செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடுப்பு சாப்பிட்றது. பட் லெட்ஸ் see. தனியாக செஞ்சு மசாலா மட்டும் மேலே வைப்பானுங்களே. எனக்கு இது வேணும், சிக்கன் 65 ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கானுங்க. இங்கே சிக்கன் 65 வேறு மாதிரி இருக்குது. lamb biryani? Sorry, lamb biryani. வாவ், எவ்வளோ நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சைட்டை நான் பார்க்குறேன். நான் பிரியாணியை சொன்னேன் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. முதல்ல வந்து இந்த சில்லி சிக்கன் சாப்பிட போகிறேன் நான். சியர்ஸ். ஐயோ, டேஸ்ட் நல்லா தெரியுது, நான் வாசம் தெரிய மாட்டேங்குது. மூக்கடைச்சு போயிருக்கு எனக்கு. வாசம் தெரியாமல் என்னால் கன்க்ளூஷன் வர முடியல. பட் டேஸ்ட் இட் செல்ஃப் அமேசிங்காக இருக்குது. ஐ கேன் டேஸ்ட் தி புளிப்புனஸ். லெமன் போட்டிருக்காங்க. இது எப்போ இருக்குது? நல்லா இருக்காடா. ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் வாசமும் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்ன இருக்குல்ல? ஏதோ ஒரு வாசனை வருது. அது என்ன வாசனை? எனக்கு வாசனையே வரலடா. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைஸ் தான், என்ன ஞாபகம். ஆனால் பிரியாணி ஒரு 3 பேர் சாப்பிட்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக மசாலா பண்ணிட்டு பிரியாணி செய்வாங்க போல். இந்த மசாலாவோட போட்டு பரட்டினா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் தெரியும். ஸ்பைசின்னு நல்லா ஸ்பைஸியாக பண்ணியிருக்காங்க. ஆஹா, தேங்க்யூ. சம்திங் நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் பிரியாணி இல்லை. ஆஹா, எனக்கு வாசம் தெரிலங்க. ஆனால் பிரியாணியாக டேஸ்ட் நல்லா இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மை புவர் வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்து என்னடா வாசம் தெரியாமல் எப்படி நான் இது டேஸ்ட் சொல்ல முடியும். பட் காரம் இருக்குது, உமாமி லைட்டாக இருக்குது.
நம்மளுக்கு வாசம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? வாசம் எல்லாம் போச்சு எல்லாம். பதம் ஆஃப் தி ரைஸு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைக் இங்கே பாருங்கள், வர வரையா இல்லை, நல்ல அரிசி. என்ன நல்ல அரிசியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? எனக்கு டேஸ்ட் தெரியலையே. சரி முடிச்சு நான் டீ அடிச்சுட்டு வரேன். டிக்கா ஒன்று வருது, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சிக்கன் சில்லியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வாசம் அப்படின்னா வந்து தனியா வாசம். நிறைய சீரகம் தனியாகவும் அதிகமாக தெரியுது. தனியாக வந்து போட்டிருக்காங்க. அதில் கொரியாண்டர் அதிகமான வாசம் தெரியுது. நான் இந்த ரைஸையும் இந்த இதுவும் சாப்பிட்டு நல்லா லைக் எப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டே இருக்கேன். அப்போ நல்லா ஒரு காரத்தில் வந்து அப்படியே வடிஞ்சு லைட்டாக அந்த வாசனை தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். தம்பிக்கு பிடிச்சிருந்துச்சி. நல்லா ஃபுட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு டேஸ்ட் மட்டும் தான் தெரியுது, வாசம் தெரியல. ஸோ லைக் இட் வரிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அமேசிங் ஃபுட். இந்த ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டிஎன்ஏல இருக்குதுங்க. இது வந்து ஸ்பைஸ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு இல்லைன்னா அந்த அளவுக்கு ஏன்னா நமக்கு பழகிட்டோம்ல சின்ன வயசுலேருந்து. அது இல்லாமல் முடியாது. இதுதான் இவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இது மாற்ற முடியாது. இது மாற்றுறதுக்கான ஒரு விஷயமே இல்லை. மேபி ஒரு 10 வருஷம் எங்கேயாவது ஒரு ஜெயிலில் போட்டு வேறு ஏதாவது சாப்பாடு கொடுத்து அதை பழக்கி விட்டு டிஎன்ஏ மாற்றினா உண்டு. பட் ஒரு 6 வருஷமாக தான் ஆகும் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு. இது மாதிரி 10-20 நாளெல்லாம் வந்து வெறி கொண்டு போய் திரும்பி சாப்பிடுவோம். இப்போ வந்து டிக்கா அடுத்து வந்துருக்கு. ஸோ டிக்கா எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா பெருசாக தெரியுது டிக்கா. பெரிய பெரிய பீஸ் டிக்காவாக இருக்குது. எஸ், நம்ம உலக டிக்கா மாதிரி இல்லை ஆப்வியஸ்லி. பட் நல்லா ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கனு. அண்ட் ஸ்பைசஸ் கண்டிப்பாக நம்ம ஊரோட வாசம் வருது. பட் சிக்கன் நம்ம ஊரோட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த வாசம் எப்படி நேராக தெரிய ஆரம்பிச்சு சாப்பிட்டு. தேங்க்ஸ் டு பிரியாணி பேலஸ். ரொம்ப டவுன்லோடாக தான் இருந்தேன். ஃபுட்டு இங்கே சாருக்காக தான் நினச்சேன். பிகாஸ் 3.2 3.5 தான் கொடுத்துருக்காங்க கூகுளில். மேபி நிறைய டர்க்கி சொல்லி சாப்பிட்டுருக்கலாம். அவங்களுக்கு வந்து என்னது வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கலாம். பட் as far as நம்ம இங்கே லெட்ஸே இப்போ நான் வந்து இங்கே ஒரு 20 நாள் 30 நாள் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுதுன்னா யூ கேன் கம் ஹியர். லைக் ஆர் லைக் உங்களுக்கு கூட யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஐ மீன் இந்தியன் ஃபுட்டை தவிர வேறு எது சாப்பிட்டாலுமே வந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்வாங்க, இல்லை சாப்பிட மாட்டாங்க, இல்லை ரொம்ப ஒரு நோனத்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு வரலாம். இப்போ கம்மிங் டு இஸ்தான்புல். எப்பா நம்ம ஊர் சாயல் கொஞ்சம் இருக்குது வந்து சாப்பிட சொல்லிட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு எனக்கு தெரிஞ்சே கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு அப்பா ஏதோ நம்ம ஊர் வாசம் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாவாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வரலாம். நீங்கள் வந்து சில இடத்துல மோசமாக இருக்கும், வெளியூரில் போய் சாப்பிடலாம், ஆனால் அது நிலவமாக இருக்குதுன்னு இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. யூ கேன் கூப்பிட்டு வரலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். lamb பிரியாணி வந்து 140 லீரா 130 லீரா அது இதில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அதிகம். பட் இது வந்து ஒரு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ரொம்ப அப்படியே காமாக மியூசிக்லாம் போட்டு அழகான செம்ம வியூ இருக்குது. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான வியூ இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரைஸ் இருக்குது. அது போக நல்ல ஃபுட்டும் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இது வந்து ஒரு இந்தியன் ஃபுட் இன் டர்க்கி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஃபுட்டுன்றது ஒரே ஒரு வீடியோ தான். ஏன்னா அங்கேயும் போய் இந்தியா ஃபுட் சாப்பிட்ருக்கேன்றது யோசிக்காதீங்க. திஸ் இஸ் எதுக்காக நான் வந்தேன்றதை உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறமா வர்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசன். மிச்சம் இது எல்லாமே டர்க்கி ஃபுட்டு தான். வேறு டர்க்கி ஃபுட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள் டர்க்கி ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு. தேங்க்யூ கைஸ். இந்தியன் டீ குடிச்சு அகெயின் 25 நாளுக்கு மேலே ஆகுது. ஸ்ரீலங்காவில் கூட ஒழுங்காக இந்தியன் டீ கிடைக்கல. அதை எதிர்பார்த்து இங்கே ஒரு டீ வாங்கியிருக்கேன். பட் அவ்வளோ நல்லா இருக்குமா எனக்கு தெரில. நல்லா தான் இருக்குது. இனிப்பும் அதிலே போட்டிருக்காங்க ஆல்ரெடி. அவங்க மசாலா போட்டிருக்காங்களா, மசாலா டீனாங்க. பரவாயில்லப்பா, இந்தியன் டேஸ்ட் கொடுத்துறாங்க நமக்கு இங்கே. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. டீ கூட இங்கே கிடைக்காது. இந்த டீ கிடைக்காது இங்கே, வெளியே டர்க்கியில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டீ குடிக்கணும்னாலும் நீங்கள் வந்து குடிக்கலாம். எஸ்.